கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவாக. எலோஹிம் இடையில் வார்த்தை என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் யாவரையும் நான் சந்திப்பில் பெரிய மகிழ்ச்சி அடைகிற புதிய மாதத்துக்குள்ளே கர்த்தர் நம்மளை கிருபையாய் கற்றுக் கொண்டு வந்திருக்கிறான். இம்மட்டு கர்த்தர் நடத்தின ஆண்டவர் உயர்த்துவோம். நம்ம பாடி அவரை மகிமைப்படுத்த போவோம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அந்த உன்னதமான ஆண்டவரை உயர்த்துவதற்கு எண்ணில் அடங்காத நன்மைகளை செய்த ஆண்டவரை எல்லாரும் சேர்ந்து உயர்த்தி நாம் பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். நன்றி அப்பா, நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதி இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதி இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை, இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நான் நடக்கிற வழியை எனக்கு காட்டி என் மேல் கண்ணை வைத்து ஆலோசனை கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரே. இந்த 3வது மாதம் கர்த்தர் நம்மை கைகளை பிடித்து நடத்துவார். அவர் நடத்துகிற மாதம், அவர் போதித்து நடத்துவாரே. ஆமென். நன்றி அப்பா. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கைப்பிடித்து கொண்டீரே. சொல்லுங்க பார்க்கலாம். என்னை நடக்க வைத்து கைப்பிடித்து கொண்டீங்களேப்பா, இதுவரை உதவி செய்தீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டாகதி இல்லை, நீங்க இல்லைன்னா நானும் இல்லை. சொல்லுங்க. உம்மை போல இந்த உலகத்துல உம்மை போல ஒரு தெய்வம் இல்லப்பா. எங்களை நடத்த, எங்களை பாதுகாக்க உம்மை தவிர வேற கதி எங்களுக்கு இல்லப்பா. நீங்க தான் எல்லாம். நன்றி சொல்ல வார்த்தையே, எத்தனை நன்மைகள் செய்தீரே, எத்தனை பாதுகாத்தீரே, குறைகள் எல்லாம் நிறைவாய் நடத்தினீரே. ரபசந்தரா, நன்றி சொல்ல 1000 நாவுகள் போதாது. ஓய், நீ செய்த நன்மைகள் என்ன கடங்காதவைகள். கர்த்தர் செய்த உபகாரங்களுக்காக நாங்களுக்கு அவர் எண்ணத்தை செலுத்துவோம். எங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவோம். நடத்தினவன், இம்மட்டும் உதவி செய்தவன், இம்மட்டும் எங்களை பாதுகாத்தாரே, எங்களை பலப்படுத்தினாரே, எங்களை வழி நடத்தினாரே, இனியும் நடத்துவார், இனியும் பாதுகாப்பார் என்ற நிச்சயத்தோடு கர்த்தருடைய பிள்ளைகளை அவரை உயர்த்துங்க, பார்க்கலாம். அவரை மகிமை செலுத்துங்க. இந்த காலை நேரத்தில், ஒரு புதிய மாதத்தில் தேவ ஜனமே, அவருடைய வார்த்தை இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உங்களை போதித்து நடத்துவார். ஓ ரபஷ்யந்தரகல ரபாபாபாபாபா, அப்படியே நடத்த போறீங்க, போதித்து நடத்த போறீங்க. நம்மால தெரிந்து கொண்ட காரியத்துல கர்த்தருடைய நடத்தி பிறக்க போறதற்காக சோதரிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் மறுபடியும் வாழ்த்துகிற இந்த புதிய மாதம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது எங்கள் எலோஹிம் ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்ததானே தீர்க்க தரிசனத்தின் வார்த்தையை நான் சொல்லி நான் தியானிக்க விரும்புகிறேன். சங்கீதத்தின் புஸ்தகம் 25வது சங்கீதம் 12வது வசனத்தை ஒரு எடுத்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தேவன் தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு போதிப்பாராம். ஒரு மனுஷன் தேவனுக்கு பயப்படும் பொழுது, தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட வழியை அவனுக்கு கர்த்தர் போதிப்பார். அவர் நமக்கு போதித்து நடத்துகிற ஆண்டவன், நமக்கு போதிக்கிறவராக இந்த மாதம் இருக்க போகிறார். பிரியமானவர்களே, இந்த 3வது மாதத்தை நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்கல்ல,
ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சங்கீதம் 128 நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஒரு ஆசீர்வாதம் உண்டு. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி, அப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு வழியை முன்குறித்து வைத்திருப்பார். அவருடைய வேலை காரியமாக இருக்கட்டும், அவருடைய எதிர்காலமாக இருக்கட்டும், அவருடைய திருமண காரியங்களாக இருக்கட்டும், அவருடைய பிள்ளைகளுடைய காரியங்களாக இருக்கட்டும், அவனவனுக்கென்று ஒரு வழியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கென்றும் தனித்தனி விதமான ஒரு பாதைகளை கர்த்தர் முன்குறித்து வைத்திருக்கிறார். இந்த பூமியில் அநேக பாதைகள் உண்டு, அநேக வழிகள் உண்டு, அநேக பிரயாசங்கள் உண்டு. ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதனுக்கு கர்த்தர் சில வழிகளை அவர் ஆயத்தப்படுத்தி வச்சிருப்பாரு. சில வழிகளை கர்த்தர் முன்குறித்து வைத்திருப்பாரு. சில தொழில்களை கர்த்தர் உங்களுக்கு முன்குறித்து வச்சிருப்பாரு. அந்த தொழில் உங்களுக்கு மாத்திரம்தான் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. சிலருக்கு சில ஊழியங்கள் கர்த்தர் முன்குறித்து வச்சிருப்பார், அது உங்களுக்கு மாத்திரம்தான் அது மகிமையாக இருக்கும். சில வேலை வாய்ப்புகள் உங்களை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். அப்போ அந்தந்த காலங்களில் அந்தந்த நேரங்களில் உங்களுக்கு கர்த்தர் தெரிந்து கொண்ட வழியை இந்த 3வது மாதம் கர்த்தர் போதிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன வழியில் போகணும்? சில அநேக வழிகளில் பிரயாணப்பட்டு அநேக தோல்வியை சந்தித்துள்ள அநேகர் இருக்கலாம். நாங்கள் இந்த வழியில் நாங்கள் போனோம், இந்த காரியத்தை செய்தோம், ஏன் ஒன்றும் நடக்கலை, வருஷங்கள் போனது, மாதங்கள் போனது, அவமானங்களும் நிந்தைகளும் பணவரையங்களும் கடன் பிரச்சனைகள் நஷ்டங்கள் தான் வந்ததே தவிர ஜெயம் எடுக்க முடியவில்லை. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் சொல்றாங்க, நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷராக இருப்பீர்களானால் வசனம் சொல்கிறது, தாம் தெரிந்து கொள்ளும் வழியை உங்களுக்கு போதிப்பார். கர்த்தர் உங்களுக்காக தெரிந்து கொண்ட வழி இருக்கிறது. ஒருவேளை என்ன எடுத்துக்கிட்டா என்ன குறிச்சதான வழி ஆண்டவருக்கு தெரியும். எந்த வழியில் நடத்தணும், எந்த பாதையில் நடத்தணும், எந்த தேசத்தில் நடத்தணும், எப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் நடத்தணும், எங்கே போய் ஊழியம் செய்யணும், எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்யணும் என்பது கர்த்தர் முன்குறித்து வைத்திருப்பார். நான் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது, நான் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது எனக்கு கர்த்தர் கொடுத்த அந்த வழியை இன்னைக்கு போதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த மாதம் தேவன் உங்களுக்கு வழியை போதிக்கிற மாதமாக இருக்கும் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, இந்த 13வது வசனத்தை தொடர்ச்சியாக வாசிக்கும் பொழுது, அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும், அவன் சந்ததி பூமியை சுதந்தரித்துக் கொள்ளும் என்று வேதம் சொல்லுகிறது. எவர்களுடைய சந்ததி? கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததி. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய ஆத்துமா நன்மையினாலே நிரம்பி இருக்குமா? அவருடைய சந்ததியை கர்த்தர் என்ன செய்வாரா? சுதந்தரித்துக் கொள்வதற்கு உதவி செய்வார். நீங்கள் கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா உங்கள் சந்ததி ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் தேசத்தில் ஒரு நன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அடுத்த வசனம் 14 வாசிக்கலாமே. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவருடைய ரகசியம் கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். கர்த்தர் என்ன செய்ய போகிறாரோ, ஒரு மனுஷனை கொண்டு என்ன செய்ய தீர்மானித்தாரோ, இதை கர்த்தர் முன்கூட்டியே அவனுக்கு தெரியப்படுத்துவாராம். அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவருடைய வாழ்வு எப்படி இருக்கும் என்பது தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு கர்த்தர் முன்கூட்டியே தெரியப்படுத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க. யோசேப்பை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய ரகசியம் இருந்தது, ஒரு திட்டம் இருந்தது. ஆனால் இந்த ரகசியம் யாருக்கு இருந்தது? யோசேப்பினிடத்தில் இருந்துச்சுங்க. எல்லாரும் அந்த சொப்பனத்தையும் அந்த ரகசியத்தையும் அந்த வெளிப்பாடுகளையும் அநேக விதத்தில் இயேசு பேசினாங்க. யோசேப்புக்கு விரோதமாய் துர்ச்செய்தியை பரப்புனாங்க. அவனை அழிக்க நினைத்தார்கள், விற்று போட்டார்கள். ஆனால் நடந்தது என்ன தெரியுமாங்க? அந்த தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். உடன்படிக்கையை முன்கூட்டியே தெரியப்படுத்துவார். என்ன நடக்கும், தேவனுக்கு பயப்படுறவர்களுக்கு எதிர்காலத்தில் என்ன நடக்கும்ன்றதை கர்த்தர் முன்கூட்டியே தெரியப்படுத்துவார். ஏன்னா வழியை போதிக்கிற ஆண்டவர். மரியாளுக்கு வயிற்றில் இயேசு பிறப்பார் என்பது தூதன் மூலமாக முன்கூட்டியே அந்த ரகசியம் அறிவிக்கப்பட்டது. மனோவாவுக்கு பிள்ளை பிறக்கும் என்பது அந்த ரகசிய சிம்சோனை குறித்து முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்தது. வசனம் சொல்லுகிறது, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருப்பான் என்று சொன்னால் கர்த்தருடைய ரகசியம் அவனிடத்தில் இருக்கும். அவருடைய எதிர்காலத்தை குறித்ததான திட்டத்தையும் உடன்படிக்கையும் கூட கர்த்தர் முன்கூட்டியே வெளிப்படுத்துவார். இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியலையா, என் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்தவனாய் இருப்பான் என்று சொன்னால்
அவருடைய எதிர்காலத்தை கூட கர்த்தர் முன்கூட்டியே அவனுக்கு வெளிப்படுத்தி தருவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், ஊழியத்துடைய தரிசனங்கள் எப்படி இருக்கும், அவருடைய தலைமுறை எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருப்பார்கள் என்பதை கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் முன்கூட்டியே அந்த உடன்படிக்கையை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்ம அப்படிப்பட்ட ஆண்டவரை தாங்க ஆராதிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. ஆமாங்க, நீங்கள் ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்ன்றதை கர்த்தர் முன்கூட்டியே வெளிப்படுத்துவார். நீங்கள் பயப்படாதீங்க, போதித்து நடத்துகிற தேவன் உங்க கூட இருக்கிறார். ஆமாம், உண்மையிலே ஒரு போதித்து நடத்துவார். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது கர்த்தருக்கு பயந்தவரிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். 14வது வசனம், சங்கீதம் 25:14. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். அவர் தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். யாருக்கு ஆண்டவர் தெரியப்படுத்துறாருங்க? அவருக்கு பயந்தவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை கர்த்தர் தெரியப்படுத்துவார். என்ன பண்ணினாரோ அந்த உடன்படிக்கையை முன்கூட்டியே கர்த்தர் தெரியப்படுத்து. இது நடக்கும். எப்படி யோசேப்புடைய அரிக்கட்டு நிமிர்ந்து நின்றது கர்த்தர் முன்கூட்டியே வெளிப்படுத்தினார். கர்த்தர் சொல்றாருங்க, ரகசியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நீங்க ஆண்டவருக்கு பயந்தவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்க எதிர்காலத்தில் நடக்க போறதை கர்த்தர் முன்கூட்டியே வெளிப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது தேவனுக்கு பயப்படுற மனுஷனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். நீங்க சரியான இலக்கை நோக்கி போவீங்க, சரியான ஸ்தானத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்துவார். சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கலாம். 32வது சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வசனம், நீ போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். இந்த மாதம் போதி பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54 வசனம் சொல்லுகிறது, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரியதாக இருக்கும். போதிக்கிற ஆண்டவர். பிள்ளைகளுக்கு இன்னைக்கு 10th எழுதிட்டு இருக்கிறாங்க, +2 எழுதி கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய போதனை வேணும், ஆலோசனை வேணும், கைடன்ஸ் வேணும். எங்கே படிக்கணும், எந்த காலேஜுக்கு போகணும், எந்த ஸ்கூலுக்கு போகணும், என்ன பண்ணணும், பிள்ளைகளை எப்படி உயர்த்தணும் சொல்லி பெற்றோர்கள் பிள்ளைகள் எல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாருங்க, இந்த மாதம் கர்த்தர் உங்களை போதிப்பா. உங்க பிள்ளைகளுக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டுது, புரிந்து கொள்ற மனநிலை இல்லையா? கர்த்தர் சொல்றாருங்க, உங்கள் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க. என்ன சொன்னாலும் கேட்கல, கர்த்தர் போதிப்பாரு. உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆலோசனை கர்த்தராய் இருப்பாரு, யோசனையில் பெரியவராய் இருப்பாரு, செயலில் வல்ல தேவனாய் இருந்து கர்த்தர் நடத்துவார். அவர் போதிக்கிற கர்த்தர், போதிக்கிற ஆண்டவர். பிரியமான கலங்காது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. ஏன் நீங்க சோர்ந்து போய் இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க? சந்தோஷத்தோடு கர்த்தர் சொல்லுகிறா, உங்களுக்கு கர்த்தர் போதிப்பார். உங்களுக்கென்று தெரிந்து கொள்ள வழியை கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்துவார். எந்த பாதை இருக்கு? அநேக பாதை உங்களுக்கு முன்னாடி இருக்குதா? பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், எந்த பாதையில் போகணுன்னே தெரியல. ஆனால் ஆண்டவர் சொல்றார், சரியான பாதையில், உங்களுக்கென்று முன்குறிக்கப்பட்ட பாதையில், உங்களுக்கென்று ஆயத்தமாக இருக்கிற அந்த வழியில் கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாத்திராம புஸ்தகம் 23வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, வழியில் உன்னை காக்கிறதற்கும் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்தில் உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கான ஒரு ஸ்தானம் இருக்கிறது, உங்களுக்கான ஒரு இடம் இருக்கிறது, உங்களுக்கான ஒரு ஆயத்தம் இருக்கிறது. அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் ஒரு தூதனை அனுப்ப போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். பிரியமானவர்களே, இந்த ரகசியம் பெரியது. இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாருங்க, நீங்க கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருந்தீங்கன்னா இன்னைக்கு வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, உங்களோடு பண்ணின உடன்படிக்கை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். சரியான பாதையில் உங்களை போதித்து ஆலோசனை கர்த்தர் கொடுத்து இந்த மாதம் நடத்த போறாரு. நம்ம எல்லாரும் ஆண்டோடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். கர்த்தாவே, என்ன உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஐயா, நீர் என்னை போதித்து நீர் தெரிந்து கொள்ளும் வழியில என்னை கொண்டு போங்கன்னு சொல்லி எத்தனை பேர் ஜெபம் பண்ண போறோம்? ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த புதிய மாதத்துல நீங்க கிருபையா எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்களேப்பா. நீங்க நடத்தின விதங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன் ஐயா. ஆண்டவரே, 2 மாதங்கள் கிருபையாய் நடத்தின ஆண்டவன் இந்த புதிய மாதத்துல கர்த்தருக்கு பயந்த மனுஷனுக்கு தம்முடைய தெரிந்து கொள்ளும் வழியை அவனுக்கு போதிப்பா. ஆண்டவரே, நீங்க தெரிந்து கொண்ட வழியை எங்களுக்கு நீங்க போதிங்கப்பா. நீர் எங்களுக்காய் தெரிந்து கொண்ட பாதையை, எங்களுக்காய் ஆயத்தம் பண்ணின பாதையை, எங்களுக்காய் செவ்வை பண்ணின அந்த வழியை எங்களுக்கு நீங்க போதித்து அந்த செம்மையான வழியில, அந்த நீதியின் பாதையில அப்பா ஆண்டவரே, நேரான பாதையில கர்த்தர்களை கொண்டு போய் நீங்க சேர்க்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. பாதை தெரியாத ஆட்டை போல நாங்கள் நிற்கிறோம் அப்பா. கர்த்தர்களை நடத்துவீராக. கர்த்தருக்கு பயந்தவரிடத்துல ரகசியம் தங்கி இருக்கும். அந்த உடன்படிக்கை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாங்கப்பா. அந்த ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இந்த மாத கர்த்தருடைய போதித்து நடத்துகிற அனுபவம் எங்களுக்குள்ள வெளிப்படட்டும். ஆலோசனை கர்த்தராய் வெளிப்படுவீராக. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற எங்க ஜனங்களுக்குள் இருக்கிற எல்லா குழப்பங்கள், எல்லா பயங்கள், எல்லா தடைகள், பிள்ளைகளை குறித்து, குடும்பங்களை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, தொழிலை குறித்து, வேலையை குறித்து, ஊழியங்களை குறித்து கலங்கி இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்கள் என்று சொன்னால் தேவனுடைய வழியை இந்த நாளில் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி தருவீராக. அதை அவர்கள் பார்க்கட்டும் ஐயா. நீர் அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையை உடைய கண்கள் பார்க்கட்டும். உடைய இருதயத்தின் கண்கள் திறக்கப்படுவதாக, மன கண்கள் திறக்கப்படுவதாக. அந்த உடன்படிக்கையினுடைய ஆசீர்வாதங்களை இவர்கள் பார்த்து அந்த வழியில் அவர்கள் கடந்து போக உதவி செய்வீராக. மாறுபாடான வழியை விட்டு, கோணலான வழியை விட்டு, கரடுமுரடான பாதையை விட்டு சுவையான வழியில, தாம் தெரிந்து கொண்ட வழியில ஒவ்வொருவரையும், இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் போதித்து நடத்துவீராக. ஆலோசனை கர்த்தராய் இருந்து நீங்க போதித்து நடத்த போறீங்க. இந்த மாதம் அப்படியே செய்ய போறீங்க. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா, நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.